மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ஓவர் திங்கிங். இது சைக்காலஜியில் வருது. இதை பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். இது என்னென்னா, இது எப்படி உருவாகுது, இது எப்படி தடுக்கலாம், இதனால் நமக்கு இந்த ஓவர் திங்கால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்ம ஓவர் திங்கிங்னா, நம்ம ஒன்றை பற்றி நினைக்கும்போது ஒரு செகண்டில் முடிவு எடுத்துடலாம். ஆனால் அதை விட்டுட்டு பல மாதங்கள் பல வருடங்களான கூட அதோடைய முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய மனதில் ஏற்பட்டுருக்கு. இப்போ ஒரு சிலர் நான் வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ட்ரெஸ் போடணும், எந்த கலர் போடணும், அந்த கலருக்கு சூட்டபுளான நெக்லஸ் என்ன இருக்குது, இந்த நெக்லஸ் இந்த சாரீக்கு சரியாக இருக்குமா, நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு கூட என்னோடய ஹஸ்பண்ட் இருப்பாரா, அவர் அதே கலரில் இருக்குது அவருக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு பல விதமான பிரச்சனைகளை அவங்க மைண்டில் போட்டுட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதில் எதையுமே அவங்களால 99% சால்வ் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். காரில் போகும்போது ஆர்டினரியாக ஆஃபீஸ் போச்சவர் இருக்கார், வெளியில் ஷாப்பிங் போச்சவர் இருக்கார், ஏதாவது ஒரு ஹையர் லெவலில் இருக்கிறவங்களோட பேசும்போது வேறு இருக்கார் அப்படின்றப்பாங்க. சமயத்தில் இது யாரை பார்க்கணுன்றதுக்காக கார் வச்சுக்கணும்னு கூட ஒரு நேரத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய சான்சஸ் தான் இருக்குது. வேறு ஒன்று வேணால் சோப்பு கூட அதிகமாக தான் வரும். இந்தியன் மேக்கா ஃபாரின் மேக்கா அப்படின்ட்டு வரும். இப்படி எல்லாத்தையுமே வரும்போது இந்த குழப்பங்களை அதிகரித்து பார்த்தால மனச்சோர்வு, பதட்டம் போன்ற பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அடுத்தது நினைஞ்சு புரியாமல் இருக்கிறதால நிறைய பேர் உங்களோட முட்டாள் நிலையை கூட சொல்லப்படுறது வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சட்டுன்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாதவன் முட்டாள் தான். புரியுதுங்களா? இப்போ ஏன் அப்படி வருதுன்னா, ஒன்றை பற்றியே திரும்ப திரும்ப நினைக்கும்பொழுது இப்போ நான் இது செஞ்சது கரெக்டாக தவறா அப்படின்போது, ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்போது இதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வரும்ன்றதை பார்க்கறத விட்டு நான் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுன்றதை பற்றி தேவையில்லாமல் திங்க் பண்ணுறது. அவன் திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் ஃபெயில் ஆகிடுவான். ஃபெயில் ஆன பிறகு ஐயோ நான் ஃபெயில் ஆன அப்பயே நினச்சேன் அப்படின்னு ஒன்று வேண்டியது. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறதில்ல. நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய குழப்பங்கள், அந்த குழப்பங்களை நான் பாஸ் ஆகிடுவேன், நான் ஹையர் போஸ்டிங்கில் வருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் ஏற்படணும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இது மாதிரி இந்த குழப்பங்களால் தெளிவின்மையாக இருக்கிறதால இதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா, என் வீடு மழை வெள்ளம் வந்துடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துடும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறத விட என் வீட்டுக்குள்ளே தண்ணி வரதுக்கு முன்னாடி ஒரு நாள் மண்மூட்டை வாங்கி முன்னாடி வச்சுட்டோன்னா சரியாக போச்சு. என் வீட்டில் மண் ஒழுகுதுன்னா இது எந்த விதத்தில் ஒழுகுதோ அதை சரி பண்ணால் சரியாக போச்சு அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதை விட்டுட்டு ஐயோ வந்துருச்சுன்னா அண்ணா அது என் வீட்டில் என்ன தண்ணி வந்துருமே அப்படின்றத நெகட்டிவான எண்ணங்களை முதல்ல மாற்றுங்க. எல்லாமே பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வாங்க. இப்படியே பாசிட்டிவான எண்ணங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு தியானம் நல்ல மருந்து, அதிக நேரம் நீங்கள் மூச்சு பயிற்சி நல்ல மருந்து. இதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? குறிப்பாக சுந்தர் பிச்சை கூட ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியலன்னா டக்குன்னு வெளியில் போய் ஒரு 5 நிமிஷம் இங்கே இருந்துட்டு திரும்பி வந்து அந்த டெசிஷனை கரெக்டாக சொல்லுவாராம். அது மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும், 2 நிமிஷம் போதும். அதை விட்டுட்டு டெசிஷனை நாள் ஃபுல்லாக தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதுவே உங்களுக்கு மனநோயாயிடும். இது ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லை, இது தெளிவின்மையான தனம். இந்த தெளிவின்மையான மருந்து நீங்கள் தான் உருவாக்கிக்கணும்.
இதுவே உங்களால் முடியல அப்படின்னாக்கா, ஓவர் திங்கிங் அதிகமாக இருந்தால் நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை போய் காட்டி க்யூர் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ. இது உங்களுடைய அவேர்னஸ்க்காக தான் இதை போடுறேன். தேங்க்யூ. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க.